சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான செஸ் பசிலில் நம்ம திரும்ப பார்க்குறோம். அண்ட் இந்த பொசிஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப டிப்பிக்கலான ஒரு என் கேம் சொல்லுவாங்க. அதாவது குயின் வர்சஸ் ரூக் என் கேம். சில பொசிஷன்ஸில் இந்த குயின் வர்சஸ் ரூக் என் கேமில் ரூக்கை வச்சு கேமை ட்ரா பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் இந்த பொசிஷனில் பார்த்திங்கன்னா பிளாக் டு பிளே. பிளாக்கோட பெஸ்ட்டு மூவ் நான் விளையாடுறேன். அதாவது ரூக் டு A7. ஓகேங்களா? ஸோ ரூக் டு A7க்கு அப்புறம் இப்போ ஒயிட் விளையாடணும். நீங்கள் இமீடியட்டாக வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இதை போர்டில் செட்டப் பண்ணியோ இல்லை அப்படியோ பார்த்திங்கன்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு திங்க் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஆன்சர்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய செஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இந்த பசிலோட ஆன்சரை காமிக்கிறதுக்கு முன்னாடி அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த கேமை எப்படி வின் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த கேமை வின் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல இந்த ரூக்கை பார்த்திங்கன்னா ஃபோர்க் போட்டு எப்படியாச்சும் எடுக்கணும். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ரூக் அண்டு கிங் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸில் தனியாக இருக்கிறாங்க. அப்போது இதுதான் சரியான நேரம் நமக்கு அதை பண்ணுறதுக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணக்கூடிய சில ஒரு பேட்டர்ன் நமக்கு தெரியணும். ஸோ குயினோட ஒரு ஜியோமெட்ரி செக். இங்கே பார்த்திங்கனாக்கா குயின் E4ல் வச்சு செக் கொடுக்கலாம். இப்போ கிங்குக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. சப்போஸ் கிங் பார்த்திங்கன்னா G8 போனாங்க அப்படின்னா நம்ம இந்த பொசிஷனில் திரும்ப D5 செக் கொடுக்கணும். இந்த இடத்துல D5 செக் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா திரும்ப கிங்கை பார்த்திங்கன்னா H5க்கே ஃபோர்ஸ் பண்ணுறேன். இதுக்கு ரீசன் என்னென்னா நம்ம இந்த கார்னர் வரணும். அதுக்காக தான் இந்த செக்கு. இங்கே வரும்போது நம்ம செக்கோட வரணும். அப்போ தான் நம்ம இந்த ரூக்கை ஃபோர் பண்ண முடியும். இப்போ இங்கே வந்தாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். சின்ன பேக் ரேங்கில் போய்ட்டு நம்ம செக்மேட் பண்ணிடலாம். அதனால் ஒன்று அவங்க H8 வரணும் அப்படின்னா H7 வரணும். ரெண்டுத்துக்கும் ஆல்மோஸ்ட் சேம் தான். சப்போஸ் H7 வந்தாங்க அப்படின்னா நம்ம கார்னரில் செக் கொடுக்க போகிறோம். இப்போ கிங் ஃபோர்ஸ்ஃபுல்லாக G8 போகுது. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம குயினை G1ல் வச்சு ரூக்கையும் கிங்கையும் ஃபோர் பண்ணலாம். இதே ரூக் பார்த்திங்கன்னா முன்னாடி எங்கேயாவது இருந்தால் இன்னும் நம்ம வேகமாக பண்ண முடியும். அதனால தான் ரூக்கோட பெஸ்ட் மூவ் ரூக் A7. அண்ட் இந்த பொசிஷன் ஆர் இந்த பர்சல் உங்களுக்கு புதுசாக இருந்தது நான் ஏதாவது கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு செஸ் பர்சலில் மீண்டும் சந்திப்போம்.